வானத்தின் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தை சங்கீதம் 91:4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உங்களை தப்பி வைக்கிறாராம். தேவன் இப்படியாய் தாவீதின் வழியாய் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பி வைப்பார். வேடன் என்பது வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார். வேடன் என்பது அது ஒரு ஆபத்தானது. வேடன் என்பது அவர் கண்ணிக்கு சார்ந்தது. அதுதான் வேடனுடைய கண்ணிக்கு அப்படின்றார். வேடனுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உங்களை தப்புவிப்பார். இன்னைக்கு நிறைய பேச்சில கண்ணி வைப்பாங்க. நாங்களும் எங்க காலத்துல இந்த கிளியெல்லாம் பச்சை கிளியெல்லாம் பிடிக்க வேண்டிய பறவைகள்லாம் பிடிக்க வேண்டுமா இருந்தால் கொய்யாப்பழம் மரத்து மேலே ஏறி அது ஒரு பெரிய ஒரு கம்பத்தை வெட்டி அதில் இந்த ஒற்றை பசையை தடவி விட்டுருவோம். அது மேலே பலாப்பழமோ கொய்யாப்பழமோ பழுத்ததை அங்கே வைத்துருவோம். அது பறவைகள் வந்து அந்த பழத்தை கொத்தி சாப்பிடும்போது சிறகும் காலும் அந்த பசையில மாட்டிக்கும். தப்பித்து கொள்ள முடியாது. அது மாட்டிக்கொள்ளும், அவ்வளோதான். அதோட காலமே முடிஞ்சு போச்சு, அதோடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு, செத்து போயிடும். இல்லைன்னா காப்பாற்ற முடியும், காப்பாற்றினாலும் அது அவ்வளோதான். அது ஒரு கண்ணி. அதே மாதிரி இந்த எலிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கோண்டை வச்சு உள்ள தேங்காய் போட்டு அந்த மூடியை திறந்து விட்டுருவாங்க. அது உள்ளே போய் தேங்காய் கடிச்சதுமே அந்த மூடிடும், உள்ள போய் மாட்டிக்கும். அது ஒரு கண்ணி. அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கும் நிறைய கண்ணி வைக்க வகை தேடுவார்கள். உன்னை மந்திரத்தினால கொல்ல வேண்டும், இல்லைன்னா அடியாட்களை வைத்து கண்ணி வைக்க வேண்டும், இல்லை எப்படியாவது உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை வகை தேடுவாங்க. கவலைப்படாதீங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அவர்களை தப்பு வைப்பார். எந்த ஒரு கண்ணிக்கும் பயப்படாதீங்க. எந்த ஒரு பொல்லாப்பு வாதைகளுக்கும் பயப்படாதீங்க. வேடனுடைய கண்ணிலிருந்து கூட தப்பு வைப்பார். வேடனுடைய கண்ணிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைப்பார். அவர் தப்பு வைக்கிற தேவன். அவர் கொள்ளை நோய்களுக்கு தப்பி வைக்கிற தேவன். அவர் வாதை பொல்லாப்புகளுக்கு தப்பி வைக்கிற தேவன். இன்னைக்கும் நீங்க கண்ணியில சிக்கி தவிக்கிறீங்களா? கடன் என்கிற கண்ணியில இருக்கிறீங்களா? வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்துல செழிப்பு இல்லைன்னு சொல்லி கண்ணியில மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? வாழ்ந்த என்ன பிரயோஜனம், மரித்து போயிடலாம் என்று சொல்லி கண்ணியில சிக்கி தவிக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, அவர் கண்ணிலிருந்து தப்பி வைக்க தேவன். அவர் உங்க கண்ணியிலிருந்து தப்பி வைப்பார். வேடனுடைய கண்ணீரிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். கண்ணீரிலே கண்ணீராய் கிடக்கிறீர்களா? கண்ணீர் தான் வாழ்க்கை என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதீங்க. ஐயோ, வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, நிரந்தரமே இல்லையே என்று சொல்லி கண்ணீரை சிக்கி தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. முற்கள் என்கிற கண்ணியில விழுந்து கிடக்கிறீங்களா? நோய் வியாதி என்கிற படுக்கையின் கண்ணியில விழுந்து கிடக்கிறீங்களா? மனம் உடைந்து நொந்து கண்ணியில கிடக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்பு வைப்பார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார். கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. எப்பொழுதும் தைரியமே வாழ கற்றுக்கொள்ளுங்க.
எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. உங்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். தேவ பிள்ளைகளே, வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிற அந்த தேவ சமூகத்தில் ஜெபத்தை பாருங்க, கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சகரும் மீட்பரும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.